The number of integer solutions of this equation, ஒரு equation exponent வச்சு ஒரு equation, so இதை satisfy பண்ற மாதிரியான x values, integer values எத்தனை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி questionல கேட்டிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு question. So exponents-ஐ நல்லா டெஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு question. அதே சமயம் quadratics-உம் கொஞ்சம் இன்வால்வ் ஆகுது. ஸோ இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணோம். இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் x square minus 10 raised to the power of x square minus 3x minus 10 equal to 1 வரணும். ஸோ something to the power some other expression equal to 1. நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் பற்றி மறந்துடுவோம். ஒரு எக்ஸ்போனண்ட்டுக்கு ஆன்சர் 1 வரணும் அப்படின்னா என்னென்ன கேசஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துருவோம். நமக்கு இருக்கக்கூடிய கேசஸ் ஒன்று 1 பவர் எனி வேல்யூ 1ன்னு வரலாம். சரி, ஓகே. இல்லைனா வேறு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? சரி, வேறு என்ன பாசிபிலிட்டி இருக்குது? -1 பவர் எனி ஈவன் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 1 வரும். எனக்கு எப்பப்பெல்லாம் 1 வரும் அப்படிங்கிறத நான் டிஸ்பிளே எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். 1 பவர் எது இருந்தாலும் 1 தான். பாசிட்டிவோ நெகட்டிவோ ஃப்ராக்ஷன் டெசிமல் எது இருந்தாலும் அது 1 தான். ஓகே, பட் -1 இருந்தால் பர்டிகுலர்லி ஈவன் நம்பராக இருக்கணும். அப்போ நம்மளுக்கு 1 கிடைக்கும். சரி, ஓகே, இது ஒரு பாசிபிலிட்டி. வேறு என்ன இருக்குது? பவரை பற்றி யோசிக்கணும். இப்போ பவரில் 0 இருந்தாலும் நம்மளுக்கு 1 கிடைக்கும், கரெக்டாக? ஸோ அப்போ எனி நான் ஜீரோ வேல்யூ டு த பவர் 0 1 தான். 0 பவர் 0 பற்றி நம்ம சொல்ல முடியாது. பட் எனி நான் ஜீரோ வேல்யூ டு த பவர் 0 இஸ் 1. ஸோ அப்போ இதெல்லாம் தான் நமக்கு இருக்கக்கூடிய கேசஸ். இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் எந்தெந்த கேசஸில் எக்ஸுக்கு நம்மளுக்கு இன்டிஜர் வேல்யூஸ் வருது அப்படிங்கிறத அக்கௌண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஆன்சர் கிடச்சிரும். சரி, ஓகே, 1 by 1 பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் 1 பவர் எனி திங் அப்படின்னா இந்த பேஸ் இட் ஷுட் பி 1. அப்போனா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10 ஷுட் பி 1. பவர் பற்றி நம்ம இப்போதைக்கு வரி பண்ணவே தேவையில்லை. பேஸ் ஷுட் பி 1. சரி, இப்போ இது சால்வ் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 11 வரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 11. பட் இது இன்டிஜராக நம்ம எடுத்துக்க முடியாது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 11 அப்படிங்கிறது இன்டிஜர் இல்லை, ரிஜெக்டட். இந்த கேஸை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடலாம். அடுத்தது இங்கே வரலாம். -1 டு த பவர் ஈவன். சரி, ஓகே, -1. அப்போ பேஸ் கேன் பி -1. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10 கேன் பி -1 இருக்கலாமே. சரி, இப்போ இதை பார்ப்போம். இங்கேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 கிடைக்கும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3ஆவோ எக்ஸ் மைனஸ் 3ஆவோ இருக்கலாம். இருந்தால் டெஃபினட்டாக இதுவும் வேலிட். ஸோ எக்ஸுக்கு இப்போது இங்கே நம்ம இந்த கேஸை சால்வ் பண்ணும்போது இன்டிஜர் வேல்யூஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கு. அதே சமயம் இன்டிஜர் வேல்யூஸ் கிடைச்சாச்சு. பட் அந்த இன்டிஜர் வேல்யூஸை நம்ம இங்கே எக்ஸ்பிரஷன்லேயே திரும்ப போடும்போது நமக்கு பவரில் ஈவன் நம்பர் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது ரொம்பவே முக்கியம். ஏன்னா அப்படி வந்தால் தான் ரைட் ஹேண்ட் சைடு 1ன்னு வரும். இங்கே நம்ம அதை செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பேசிக்கலி எக்ஸு இன்டிஜர் வரலை. பட் இங்கே இன்டிஜர் வந்திருக்கு அப்படிங்கிற காரணத்தினால நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் அதையும் நம்ம செக் பண்ணணும் இல்லையா? அதை நம்ம இப்போ செக் பண்ணிவிடுவோம். ஸோ நம்ம என்ன பார்க்கலாம்? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறத இங்கே நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 3 ஸ்கொயர் மைனஸ் 10 அது -1 தான். -1 டு த பவர். இப்போ இந்த பவரில் எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே 3ன்றதை போட்டு பார்ப்போம். நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 9 -9 -10. அப்போ -1 பவர் -10 எஸ் 1 தான். பர்ஃபெக்ட்லி ஒர்க்கிங். எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்றது ஒர்க் ஆகுது. எக்ஸ் ஈக்குவல் டு -3 போட்டு பார்ப்போம். -3 போட்டாலுமே இங்கே -1 டு த பவரில் என்ன வரும்? -3ன்றதை போட்டோன்னா 9 + 9 - 10. அப்புறம் நமக்கு 18 - 10 18 கிடைக்கும். -1 பவர் 8 இதுவும் ஈவன் தான், இதுவும் 1 தான். ஸோ சக்ஸஸ். இது ரெண்டுத்தையுமே எடுத்துக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3, போத் ஆர் வேலிட் சொல்யூஷன்ஸ் தான். சரி, ஓகே. லாஸ்ட் கேஸ் எனி நான் ஜீரோ வேல்யூ எக்ஸ்பிரஷன் டு த பவர் 0. இப்போ பவரை நம்ம 0ன்னு எடுத்து பார்க்க போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. இது ட்ரூவாக இருந்தாலும் நம்மளுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் 1 அப்படின்னு சொல்லி தான் கிடைக்கும். ஸோ இது எப்போலாம் ட்ரூவாக இருக்குன்றதை பார்த்துருவோம். இது ஒரு குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன். ஃபேக்டரைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலே தெரிஞ்சிடும். இது எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? ஸோ நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்துட்டு -10 வரணும், சம் வந்து -3 வரணும். அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் -5. ஸோ இந்த ரெண்டு கேசஸில் தான் நம்மளுக்கு இது மேலே இருக்கிறது வரும், கரெக்டாக? எக்ஸ் ஸ்கொயர் -3x -10 சக்ஸஸ். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூஸ் -2 ஆர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +5. இந்த ரெண்டு வேல்யூஸ் தான் நம்மளுக்கு எக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. இங்கேயும் ரெண்டுமே இன்டிஜர் தான். பட் அட் த சேம் டைம் இன்டிஜராக இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன் செக் பண்ணோன்னா அப்போ இந்த எக்ஸ்பிரஷனுடைய கண்டிஷன் வேலிடாக இருக்கா அப்படின்றதுக்காக செக் பண்ணணும்.
எக்ஸ் ஈக்குவல் டு -2 நம்ம பேஸில் போட்டு பார்ப்போம். பேஸில் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு -2 இங்கே போட்டோன்னா 4 - 10 -6 to the power 0 1. ஓகே, எஸ் நான் ஜீரோ வரணும். ஏன்னா நான் ஜீரோ பவர் 0 தான். ஜீரோன்னு வந்துட்டால் நம்மளுக்கு பிரச்சனை வரக்கூடாது. நான் ஜீரோ வரணும், அதனால தான். அண்ட் அகெயின் எக்ஸ் ஈக்குவல் டு 5 இங்கே போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு 5னா 5² - 10. ஸோ 5² - 10ன்றது 25 - 10 which is 15 power 0 is equal to 1. ஸோ இதுவும் வேலிட். அப்படின்னா இந்த ரெண்டு இன்டிஜர் சொல்யூஷன்ஸுமே வேலிடான சொல்யூஷன்ஸ் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது டோட்டலாக எக்ஸுக்கு இன்டிஜர் வேல்யூஸ்ன்றது பார்க்கும்போது மொத்தம் 4 வேல்யூஸ் நமக்கு கிடைக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு +3, எக்ஸ் ஈக்குவல் டு -3, எக்ஸ் ஈக்குவல் டு -2, எக்ஸ் ஈக்குவல் டு 5. 4 வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ த நம்பர் ஆஃப் இன்டிஜர் சொல்யூஷன்ஸ் இஸ் 4 வேல்யூஸ். எக்ஸ் கேன் டேக் 4 வேல்யூஸ். எக்ஸுக்கு மொத்தம் 4 வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ 4 அப்படிங்கிறத ஆன்சராக இருக்கணும். ஸோ செக் பண்ணி பார்த்துடலாம். அதையும் நம்பர் ஆஃப் இன்டிஜர் சொல்யூஷன்ஸ்னு கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ 4 ஷுட் பி த ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் 4.